Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி மோதல் தான் இப்போ அரசியல் களத்துல அனல் பறந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னவா இருக்கு? யார் இந்த பிரச்சனையை தொடர்ந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வட்டாரங்கள்ல விசாரிச்சோம். திடுக்கிடும் பல தகவல்களும் கிடைத்திருக்கிறது. சரி, அதை பார்ப்பதற்கு முன்னாடி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கண் கலங்க தன் மன குமுறல்களை ஒரே அடியாக கொட்டிவிட்டார் ராமதாஸ். எனக்கே ஆர்டர் போட்டார் அன்புமணி. அவரும் அவரோட மனைவியும் என் கால்களை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதாங்க. பாஜக கூட்டணிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லைங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது அன்புமணிக்கு இல்லை. அவரை 35 வயசுலேயே கேபினட் அமைச்சராக்கி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே அடியாக கொட்டிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு அன்புமணி தரப்புல என்ன பதில் சொல்ல போகிறார் அன்புமணி என்ற எதிர்பார்ப்பு பாமகவிலையும் சரி அரசியல் களத்திலையும் இருந்தது. ஆனால் இதை எதுவுமே பெருசா எடுத்துக்காதவர் மாதிரி தான் கூலாக பேசியிருக்கிறார் இன்றைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி. ஆம், 3 நாட்கள் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அன்புமணி தரப்பு. இது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வழக்கமான ஒன்றுதான் அப்படின்னு ஆரம்பித்தார் அன்புமணி. பாமகவுடைய அடையாள அட்டை புதுப்பித்தல், புது அட்டை கொடுத்தல் போன்ற நிகழ்வுகள் நடப்பது தான். அந்த வகையில் முதல் அட்டையை நானே பெற்றுக்கொள்கிறேன்னு அவரும் முதல் அட்டையை புதுப்பித்தல் அட்டையை பெற்றுக்கொண்டார். இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களுடைய மன குமுறல்களுக்கு 1-2 விஷயத்துக்கு மட்டும் விடை கொடுத்திருக்கிறார். அதுவும் முக்கியமாக பொறுப்பு அப்படிங்கிற வகையில் கொடுத்திருக்கிறார். அதாவது, முறையாக பொதுக்குழு கூட்டி நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவருடைய தலைவர் பதவியை உறுதி செய்திருக்கிறார். பாமக அப்படிங்கிறது யாருடைய தனி சொத்தும் இல்லைங்க, நீங்கள் தான் பாமக, நீங்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் கட்சி அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளை குஷியும் படுத்தியிருக்கிறார். இன்னொரு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பேச்சிலையும் சமூக நீதி போராளி டாக்டர் ராமதாஸின் வழிகாட்டுதல்களை மனதில் நிறுத்தி செயல்படுவோம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்னும் அவருடைய ராமதாஸ் அவர்களுடைய கொள்கைகளை களமிறக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சூசகமாக உணர்த்தி இருக்கிறார். களத்தில் இறங்கி செய்ய வேண்டிய வேலைகளில் நான் முதல் தொண்டனாக இருப்பேன் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். இப்படி இவர் நிர்வாகிகள் மட்டத்தில் பேசும்போதே தைலாபுரத்தில் இருந்து அதிரடியான ஆக்ஷன்கள்லாம் எடுக்கப்பட்டது. அன்புமணி கூட்டத்துக்கு வந்த முக்கிய நிர்வாகிகள் மாற்றப்பட்டு டாக்டர் ராமதாஸால் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் முதல் செக்கு பாமகவுடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு தான். திலகபாமாவை பொருளாளர் பதவியில் இருந்து நீக்கி இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். அதற்கு பதிலாக சையது மன்சூர் உசேன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதே போன்று திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் நீக்கப்பட்டு புதிய ஒருவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தைலாபுரத்தில் அதிரடி ஆக்ஷன்கள் எடுக்க அதற்கு சூடோடு சூடாக அன்புமணியும் பதிலடி கொடுத்திருக்கிறார். திலகபாமா பொருளாளராக தொடர்வார் என்று அன்புமணி கூறவே மோதல் இப்போது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. ஆக நம்ம ஆரம்பித்த கேள்விக்கு வருவோம். இதற்கு மூல காரணம் யார், தொடர்ந்து தூண்டி விடுவது யார் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதற்கான பதில்களை நம்ம பார்ப்போம். நம்ம வட்டாரத்தில் விசாரித்ததை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி, இவங்களுக்கிடையேயான மோதல்கள் உக்கிரமடைஞ்சிக்கிட்டே போனாலும் ஒரு பக்கம் சமாதான முயற்சிகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குதான். டாக்டர் ராமதாஸ் மனசுல என்ன நினைச்சிருக்கிறாரு, எதை நினைச்சு இவ்வளவு தூரம் அல்டிமேட்டா போறாரு அப்படின்னு நம்ம விசாரிச்சப்போ, அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவியை நான் எப்போ வாங்கி கொடுத்தேனோ அப்பவே எனக்கு சரிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஆதங்கத்துல இருக்கிறாராம் ராமதாஸ். பாமக மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அன்புமணி பக்கம் அதிகமாக இருக்கலாம். அவங்களையெல்லாம் பணம் கொடுத்து அன்புமணி தக்க வச்சுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத தான் வன்னியர்கள் கேட்பாங்க, நான் சொன்னாதான் வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்க. அதனால கீ அங்கே இருக்குது, நான் மக்களை சந்திக்க போகிறேன், நேரடியாக அவங்கள போய் பார்க்க போகிறேன். இதற்கு எதிராக அன்புமணி தரப்பு நீதிமன்றத்துக்கு போனாலும் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாராம் டாக்டர். தைலாபுரம் தோட்டத்து வட்டாரங்களில் இன்னும் நம்ம விசாரித்த போது
அப்பா மகன் இடையே எப்போ பிரச்சனை வந்தாலும் மகள் கவிதா தான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதே மாதிரி இப்போவும் தொடர்ந்து 2 பக்கமும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே தான் இருக்கிறார். இன்னொரு விஷயம், அன்புமணிக்கிட்ட அவர் கராராக சொல்லியிருக்காராம், தயவு செய்து நீ அப்பாவுக்கு எதிராக இப்போது எதுவுமே பேசிடாத அப்படிங்கிறத கண்டிப்போடையும் சொல்லியிருக்கிறாராம். பாமக இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து முகுந்தனும் விலகிவிட்டார். அவரும் ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். ஆனால் அன்புமணி என்ன சொல்றாருன்னா, அக்கா காந்திமதியா இருக்கட்டும், அவரது கணவர் பரசுராமனா இருக்கட்டும், மகன் முகுந்தன் கிட்டையா இருக்கட்டும், எல்லாரும் சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு எங்கள் பக்கம் வந்துடுங்க, அதுக்கு பின்னாடி நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்கிறாராம். சரி, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மூல காரணம் யார்? இது ஏன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? அப்பப்போ அந்த மாதிரி உரசல்கள் வந்தாலும் சமாதானத்தில் முடிவடைந்திருக்கு. ஆனால் இது அப்படி இல்லையே அப்படின்னு விசாரித்தோன்னா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமே அன்புமணியுடைய மனைவி சௌமியாவின் குடும்பம்தான் என்கிறது தைலாபுரத்து வட்டாரங்கள். சௌமியாவோட அப்பா, அவரது சகோதரர், இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இதை அடங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத ராமதாஸ் தரப்புல குமுறலாவே கொட்டியிருக்கிறாங்க. அதனால தான் ப்ரெஸ் மீட்டில் ராமதாஸ் பேசும்போது சௌமியா அன்புமணியையும் சேர்த்து விமர்சித்தார் அப்படிங்கிறது அந்த செய்திகள். சரி, இந்த பக்கம் அன்புமணி தரப்பில் என்ன மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மனசில் நினச்சி அடுத்த கட்டத்தை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு விசாரித்தப்போ, ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்க, பாமகவுக்கு உரிமை கோரி நம்ம ஏன் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற யோசனையை அன்புமணி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்புமணி தரப்போ நம்ம கிட்ட தான் கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் அன்புமணி தான். பொதுக்குழு இப்போ கூட்டப்பட்டாலும் அன்புமணிக்கு தான் அதிகமான ஆதரவு இருக்கும். அதனால் நம்ம ஏன் இப்போ நீதிமன்றத்துக்கெல்லாம் போகணும்? அதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் பேசுகிறபடி ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்கட்டும், எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருப்போம். பாஜகவுடனான கூட்டணி குறித்தும் நம்ம முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு அசால்ட்டான மனநிலையில் இருக்கிறாராம் அன்புமணி. சரி, அப்பா மகனுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிச்சப்ப, அப்பா மகன் இடையே நடக்கக்கூடிய இந்த சண்டையால் பாதிக்கப்படுறது நாங்கள் தான், வன்னியர்கள் தான். வன்னியர்களுக்கான ஒரே கட்சியாக அரசியல் தளத்தில் இருக்கிறது பாமக தான். அதுவும் டாக்டர் ராமதாஸ் குடும்பம்தான். அவங்களே இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன மரியாதை எங்களுக்கு இருக்கும் அரசியல் களத்தில்? வன்னியர்களுக்கான மரியாதை கிடைக்க வேண்டாமா என்ற குமுறல்களை வேதனையுடன் கொட்டிச் செல்கின்றனராம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.